ரொம்பவே பிரபலமான சீரியல் ஆக்ட்ரஸ்க்கு இப்போ பேபி ஷவர் ஃபங்க்ஷன் நடந்திருக்குங்க. அதை விட பிரபலமான ஆக்டரோட ஒய்ஃப் அப்படின்னு கூட சொல்லலாம். எஸ், யார் அப்படின்றத பார்த்துடலாம். அதாவது ப்ரைம் டைம் சீரியல் ஜீ தமிழில் கார்த்திகை தீபம் இருக்கு இல்லையா, அதில் மெயின் நெகட்டிவ் ரோலில் பண்ணுறவர் தான் நம்ம சிவனாண்டி அப்படின்ற கேரக்டரில் சூப்பராக பண்ணிகிட்ருக்க ஃபெரோஸ் கான். அவ்வளோ அருமையாக அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிட்ருக்காரு இல்லையா. இப்போ அவங்களோட ஒய்ஃப் தான் கன்சீவாக இருக்காங்க. சமீபத்தில் தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட ஒய்ஃப் ஏகவள்ளி கூட பார்த்தீங்கன்னா ஜீ தமிழில் நிறையா சீரியல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே சீரியல் கப்புள்ஸ்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ ஏகவள்ளி கன்சீவாக இருந்திருந்தாங்க இல்லையா. அதை தொடர்ந்து இவங்களுக்கு வளைகாப்பு ஃபங்க்ஷன் ரொம்பவே சூப்பராக நடந்திருக்குங்க. ஃபெரோஸ் கான் அண்ட் ஏகவள்ளி ரெண்டு பேருமே பார்க்கறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, அவ்வளோ சந்தோஷம் அவங்களோட முகத்தில். அவங்களோட பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்கு நிறைய சீரியல் செலிப்ரிட்டிஸ்லாம் கலந்துக்கிட்டு வாழ்த்து இருக்காங்க. உண்மையாகவே நமக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நம்ம ஃபெரோஸ் கான் அவங்களுக்கு ஆரோக்கியமாக அவங்க என்ன குழந்தை ஆசைப்பட்டாங்களோ அதே குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குக்கரக்கோ சேனல் சார்பாக அவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், கார்த்திகை தீபம் சீரியல் பார்க்குறீங்களா? அதில் நம்ம சிவனாண்டியோட கேரக்டர் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அண்ட் அது தவிர வேறு யாரை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.